ரொம்ப பசிக்குது, சீக்கிரமா ஏதாவது சாப்பிடுவோம். காலியா இருக்கு. யார் இந்த டப்பாவை தூக்கி போட்டது? ஒன்னும் பிரச்சனை இல்ல, இன்னொரு டப்பாவை பாத்துருவோம். இதுவும் காலியா இருக்கே. இதுல கண்டிப்பா சாப்பிட ஏதாவது இருக்கும். அதாவது ஓகே, இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது பசங்களா, எல்லாரும் போங்க போங்க. எந்த டப்பாலையும் சாப்பாடு இல்ல. இப்ப நான் என்னதான் பண்றது புரியலையே. பினாக்கி பசிக்குதுப்பா, ஆனா எல்லா டிஃபன் பாக்ஸும் காலியா இருக்கு. ஹாப்பி, நீ எல்லா டிஃபன் பாக்ஸ்லயும் சாப்பாடு சாப்பிட்டா காலியா தானே இருக்கும். இப்ப எனக்கு சாப்பாடு கிடைக்கலன்னா இது என்ன விட்டு ரொம்ப தூரத்துக்கு போயிடும்பா. ஆமா, இப்ப எதுக்கு நீ பயப்படுற? ஏதாவது பூதத்தை பாத்தியா? என்ன தம்பி, உன் பாக்ஸ்லயும் சாப்பாடு இல்லையா? இல்லையா? என்ன மின்ட்டு உங்ககிட்டயே இல்லையா? எல்லாரோட டப்பாலையும் சாப்பாடு காணாம போயிடுச்சா? ஆனா உன்னோட டப்பால மட்டும் சாப்பாடு எப்படி இருக்குது? பாருங்க பாருங்க, முகத்திலேயே பயம் தெரியுது. என்ன சொல்லலான்னு யோசிக்கிறோம். கண்டிப்பா இவன் தான் எல்லாரோட சாப்பாட்டையும் சாப்பிட்டு இருப்பான். டிஃபன் பாக்ஸ் திருட இல்ல. சோயில் ஒன்னு டப்பாவெல்லாம் திருடி இருக்க மாட்டான். ஆனா எல்லா டப்பால இருந்து ஃபுட் காணாம போயிடுச்சு. இத நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஆகணும். நான் இல்ல, நம்ப. சோயில் எங்க காணோம்? அது அங்க இருக்கான் பாரு. நீ அதுக்கெல்லாம் வருத்தப்படாத, எங்களுக்கு தெரியும் நீ இப்படி செஞ்சிருக்க மாட்டேன்னு. கொஞ்சம் சிரிப்பா. இல்ல, எனக்கு சிரிப்பு வரல. அட சிரி. அட இல்லப்பா. சோஹில் நில்லு. ஓ, அவன் ரொம்ப வருத்தப்பட்டு அவன் மனசு கவலையில இருக்கு. No fear when Gappu is here. கப்பு, நீங்க என்ன பண்ற? டிஃபன் பாக்ஸ் திருட யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நான் இங்க வந்திருக்கேன். வாங்க போய் பாப்போம். ஓகே, போலாம். நான் கேஸ லீட் பண்ணுவேன், கப்பு என்ன அசிஸ்ட் பண்ணுவான். எனக்கு மட்டும் ஏந்தா இப்படி நடக்குதோ? எனக்கு அசிஸ்டண்டா இருக்கணும். இனிமே நான் தான் உனக்கு பாஸ். சரி, வாங்க போய் கேஸ் சால்வ் பண்ணலாம். நில்லுங்க, நானும் வரேன். அங்க பாருங்க, டிஃபன் பாக்ஸ் திருட அங்க உட்காந்துட்டு இருக்கான். இன்னைக்கு நீ தான் எல்லாரோட டிஃபன் பாக்ஸையும் சாப்பிட்டுருக்க. எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, கேன்டீன்லயும் டீச்சர்ஸோட டிஃபன் பாக்ஸ்லயும் திருட்டு நடந்திருக்கான்ப்பா. இவ்வளோத்தையும் எப்படிப்பா நீ திருடுன? சோஹில் இதை திருடி இருக்க வாய்ப்பே இல்ல. அவன் நாள் முழுக்க எங்க கூட தான் இருந்தான். ஓ, அப்படியா சொல்ற? அப்ப உன் வாயில இந்த கலர் எங்க இருந்துப்பா வந்துச்சு? ஓ ஓ, இது டொமேட்டோ சாஸ். இப்ப புரியுது, கேண்டீன்ல உள்ள டொமேட்டோ சாஸ் எல்லாம் யாரு காலி பண்றதுன்னு. டிஃபன் பாக்ஸ் திருட நீதான். ஆமா, இந்த சண்டைக்கு எப்படி கேண்டீன்ல ஸ்டாஃப் ரூம்ல எல்லாம் திருட்டு நடந்தது இவ்வளவு சீக்கிரமா தெரிஞ்சது? காலியா இருக்கு. வா வா பினாக்கி. இதோ டப்பா திருடனா புடிச்சிட்டேன். எலி வந்துச்சு. இங்க கூட சாப்பாடு காலி ஆயிடுச்சு. என்னோட மொத்த சாப்பாடும் காலியால இருக்கீங்க. சாப்பாடு கூட காணோம். நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத சோயல். இந்தாப்பா டிஃபன் பாக்ஸ், இதுல இருக்கிறதையும் சாப்பிடு. எங்க இருந்து வராங்கன்னு தெரியல, ஸ்கூல்ல வந்து டிஃபன் பாக்ஸ் திருட. பிரியாணி.
வாவ், பிரியாணி. ஆ? பிரியாணி? இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா பிரியாணி யார் கொண்டு வந்தாங்கன்னு. நான் தான் பிரியாணி கொண்டு வந்தேன். புரிஞ்சுதா? டிஃபன் பாக்ஸ் திருடா கிடைச்சிட்டா. இவ்ளோ சீக்கிரமா? சண்டு தான் டிஃபன் பாக்ஸ் திருட. சண்டுவா. உனக்கு எப்படி அது தெரிஞ்சது? அது ரொம்ப ஈஸி. அவன் சட்டையில இருந்த சட்னி கறியை வச்சு தான் கண்டுபிடிச்சேன். கலக்கிட்ட பின்னாடி. பாத்தீங்களா, நான் ஒண்ணும் யாரதையும் எடுத்து சாப்பிடலப்பா. இது நம்ம எப்படி மத்தவங்களுக்கு புரிய வைக்க போறோம்? சண்டுவே இந்த விஷயத்தை எல்லார்கிட்டயும் சொல்லுவான். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நம்ம இப்படி இவங்களை விடக்கூடாது. உனக்கு ஒண்ணு தெரியுமா சுயில்? இன்னும் நிறைய டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு காலியே ஆகல. நான் அத ரிஹர்சல் ரூம்ல வச்சிருக்கேன். பிரியாணி, கார்கரா சாண்ட்விச் இன்னும் நிறைய இருக்கு. இப்போ நம்ம கிளாஸ்க்கு போலாம், அப்புறமா போய் சாப்பிடலாம். சரி வாங்க சிண்டு பெண்டு, நாம அவங்களுக்கு முன்னாடி போய் அந்த சாப்பாட்டெல்லாம் காலி பண்ணிரலாம். போய் தேடுங்க, சீக்கிரம் தேடுங்க. சாப்பாடு எங்க இருக்கு? சாப்பாடு. இங்க வாங்க. அட, இது என்னது? பிரியாணி. அது எப்படின்னு எனக்கு எப்படி தெரியும்? நீதான் என்னோட சாப்பாடெல்லாம் திருடிட்ட. அது நான் இல்ல, அது சோயல். பின்னாடியே துரத்திட்டு வருது. தப்பிச்சிட்டோம், அதுங்க போயிருச்சுங்கன்னு நினைக்கிறேன். அட, எதிர்க்கதான் பாருங்க. ஓடுங்கப்பா, உங்க உயிரை காப்பாத்திக்கோங்க. ஓடுங்க. இந்த பக்கமா வருதேப்பா. நீதான் சாப்பாட திருடுன, அது எனக்கு தெரியும். இன்னைக்கு மொத்த நாளும் நீதான் சாப்பாட திருடி சாப்பிட்டுருக்க. யாராவது காப்பாத்துங்க. இந்த டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எதுக்கு நம்மள டார்ச்சர் பண்ணுது? அப்ப நீ ஒத்துக்கோ, இந்த டிஃபன் பாக்ஸ்ல இருக்க சாப்பாடெல்லாம் நீ சாப்பிட்டுட்டு சூயல மாட்டி விட்டுட்ட. உண்மைதானே? அது என்னன்னா, குளிர்காலத்துல எனக்கு ரொம்ப பசி எடுக்கும். ஆனா நான் ஒரு டிஃபன் பாக்ஸ தான் சாப்பிடலான்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு வெரைட்டிஸ பார்த்ததும் என்னால என் பசிய அடக்கவே முடியல. சாரி. மாட்டுக்கிட்டீங்களால பையா சண்டு, நீதான் டிஃபன் பாக்ஸ் திருடானா? ஆவம் பின்னாக்கி முதல்ல இத சொல்லு, நீ எப்படி அதை கண்டுபிடிச்ச? தீரு சார், அங்க பாருங்க. அதோட உதவியால தான் நான் அந்த மாதிரி எல்லாம் எகிர வச்சேன். பின்னாக்கி பின்னிட்டு இந்த ஸ்பெஷல் எஃபெக்ட் உண்மையில பக்கவா இருந்துச்சுப்பா. எல்லாம் பாஸ்ல. ஷண்டு, உடனே மன்னிப்பு கேளு. சண்டு, சிண்டு, அப்புறம் மிண்டு, நீங்க 3 பேரும் மொத்த ஸ்கூல் முன்னாடியும் சோயல் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். புரியுதா? மன்னிப்பா? எங்களை மன்னிச்சிட்டு சோயல். இதுக்கப்புறம் இந்த மாதிரி நாங்க பண்ணவே மாட்டோம். ஓகே, ஏதோ நீ என் நண்பனா போயிட்ட, உன்னை மன்னிச்சிட்டேன் போ. எல்லாம் சல்லும் இப்ப நீ என் கூட வர நேரா பிரின்சிபல் ஆபீஸ்க்கு. அங்க நீ சாப்பாடு சாப்பிடுவியா? வாழ என்ன வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கிற நீ தான்ப்பா என்னோட உண்மையான ஹீரோ.